ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே என்ன பார்க்க போகிறோன்னா, முருங்கைக்கீரை சட்னி செய்கிறது எப்படின்னா, இது யார் ப்ரமோட் பண்ணுறாங்கன்னா, பைமோட் ஈஷா பப்ளிகேஷன். இப்போ இந்த முருங்கைக்கீரை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறோம். அது வந்து நம்ம ஹெல்த்துக்கு எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்குது, எவ்வளோ நல்லது, சின்ன பிள்ளைங்க கூட இதை எப்படி சாப்பாடு ஈஸியாக கொடுக்கலாம் அவங்களுக்கு செஞ்சு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணுன்றதை இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேவா? அந்த கீரையை வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் நம்ம செய்யலாம். சட்னி, சூப்பு, எது வேணாலும் பண்ணலாம். நம்ம பசங்களுக்கு இது எப்படியாவது போய் சேரணும். பசங்களுக்கு, பெரியவங்களுக்கு யார் வேணாலும் சாப்பிட்லாம். சரி, ஓகே. இது என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, தேவையான பொருட்கள் வந்து முருங்கைக்கீரை ஒரு கப் எடுத்துக்கணும், காஞ்ச மிளகாய் 6, பச்சை மிளகாய் 3, வெங்காயம் 2, பூண்டு 2, தேங்காய் துருவல் 1/4 கப்பு, இஞ்சி ஒரு சின்ன பீஸு, அப்புறம் சால்ட்டு நம்மளுக்கு தேவையான அளவு, புளி கொஞ்சம், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இதில் நம்மளுக்கு லெவலுக்கு தகுந்தாப்பில் கூட குறைச்சி எடுத்துக்கலாம். நான் போட்டிருக்கிறதுக்கு இதுதான் மெயின் அளவு. ஓகேவா? ஒரு பேன் எடுத்துகிட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு ஆயில் போட்டுட்டு அதில் நல்லா காஞ்ச மிளகாய் ஒரு 6 போடணும். அது நல்லா கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் க்ரீன் சில்லி ஆட் பண்ணுவோம். க்ரீன் சில்லி, ரெட் சில்லி ரெண்டுமே போட்டால் கொஞ்சம் ஸ்மெல் நல்லாயிருக்கும். அதுக்காக தான். அதுக்கப்புறம் ஆனியன் 2 சாப் பண்ணி வச்சுக்கணும், அதையும் போட்டுட்டு அப்புறம் இஞ்சி ஒரு சின்ன துண்டு இருக்குல்ல, அதை போட்டுக்கணும். டைஜஸ்ட் ஆகிறதுக்கு பசங்களுக்கு, அதுக்காக சொல்கிறேன். நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அதில் ஹார்லிக் ஒரு 3 போட்டுக்கலாம். அப்புறம் 1 கப் தேங்காய் துருவல்னு சொன்னாங்கள்ல, நம்மளுக்கு தேவையான அளவு 1/4 கப்பு போட்டாலும் சரி, 1 கப் போட்டாலும் சரி. நான் அன்றைக்கி 1/4 கப்பு தான் போட்டிருக்கேன். ஓகேவா? அதில் நல்லா ஃப்ரை பண்ணணும். பேனில் வச்சு ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா, டாமரிண்டு புளி வந்து டேஸ்ட்டுக்காக புளி கொஞ்சம் சேர்த்துக்கணும். புளியை சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் லாஸ்ட்டாக தான் அந்த முருங்கைக்கீரையை போடணும். 1 கப் எடுத்து வச்சுருக்கோம்ல முருங்கைக்கீரை, அதை அப்படியே அதில் சேர்த்துட்டு அதையும் ஃப்ரை பண்ணணும். நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணிவிட்டு சால்ட்டு நம்மளுக்கு தேவையான அளவு அதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா சால்ட் ஆட் பண்ணாலே அது கீரை நல்லா இதாகிடும், சீக்கிரம் வதங்கிடும். எந்த இதுக்குமே சால்ட்டு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும். ஓகேவா? எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கினதும் எடுத்து இதை ஆற வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் லைட்டாக ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணணும். கிரைண்ட் பண்ணால் இந்த இருக்குல்ல, அது மாதிரி வந்துடுமா, ஒரு க்ரீன் பேஸ்ட்டாக வந்துடும். இது நம்ம தாளித்து வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை தாளிக்காமல் நம்மளுக்கு டேஸ்ட்டு பிடிச்சிருந்தா இப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து சட்னி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சாதத்தில் போட்டு துவையலாகவும் சாப்பிட்டுக்கலாம். இட்லி, தோசை இதுக்கெல்லாம் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு கூட இது. மற்ற சட்னிலாம் பார்த்து பசங்களுக்கு போடுறடிக்கும் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட. ஓகேவா? அதாவது சின்ன பசங்களுக்கு ஈஸியாக நம்ம ஏமாற்றி கொடுத்துடலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். ஏன்னா முருங்கைக்கீரை சாப்பிட்றது அவ்வளோ நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.